சங்கீதத்திற்கு வரவேற்கிறோம். இன்று யாராவது எங்களோடு புதிதாக முதல் முறை இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. நாங்கள் இன்று படிக்கப் போகும் சங்கீதம் 100. 5 வசனங்களை வைத்து எப்படி ஒரு மணித்தியாலமாக ஒரு வேத பாடத்தை நடத்தலாம் என்று உங்கள் சிலருடைய மனதில் ஒரு கேள்விக்குறி எழும்பியிருக்கலாம். உண்மையா சொல்ல போனால் இந்த சங்கீதத்தை நாங்கள் 2ஆக பிரித்து 2 வாரங்களாக செய்திருக்கலாம். அவ்வளவுக்கு இந்த சங்கீதத்தில் எங்களுக்கு ஆழ்ந்த கருத்துக்கள், சத்தியங்கள், சவால்கள் உண்டு. நாங்கள் இந்த சங்கீதத்திற்கு கொடுத்திருக்கும் தலைப்பு, இப்பொழுது நீங்கள் அதை திரையில் பார்க்க போகிறீர்கள். 3 கட்டளைகள், 3 அழைப்புகள். இதுதான் இந்த சங்கீதத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு. 3 கட்டளைகள், 3 அழைப்புகள். இந்த 3 கட்டளைகளையும் 3 அழைப்புகளாக நீங்கள் நான் கருதி இந்த சங்கீதத்தை நாங்கள் படிக்க போகிறோம். உங்களுடைய வேத புத்தகம் சங்கீதம் 100க்கு திறப்பப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் கையில் அந்த சிவப்பு நிற பேனா எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த பேனாவை எடுத்து இந்த 3 செயல் வினைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். 1ஆம் வசனத்தில் பாடுங்கள், 2ஆம் வசனத்தில் வாருங்கள், 3ஆம் வசனத்தில் அறியுங்கள். இந்த 3 செயல் வினைகளை வைத்து நாங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பாடுங்கள், வாருங்கள், அறியுங்கள். இந்த சங்கீதத்தின் பின்னணி என்ன? 93ஆம் சங்கீதத்திலிருந்து 100ஆம் சங்கீதம் வரைக்கும் இவற்றை நாங்கள் ராஜ சங்கீதங்களாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். அதாவது தேவன் ஆட்சி செய்கிறார். அந்த சத்தியம் இந்த 7 சங்கீதங்களிலும் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. தேவன் ஆட்சி செய்கிறார். இப்படிப்பட்ட காலங்களுக்கு இந்த சங்கீதங்கள் மிக பொருத்தமானது. உலகத்தில் நடைபெறும் சம்பவங்களை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கும் குழப்பங்களை பார்க்கும் பொழுது, போர்களை பார்க்கும் பொழுது, இந்தியா பாகிஸ்தான் கூட இந்த போர் மேகங்கள் வந்து கொண்டிருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். எப்பொழுது அங்கே போர் வெடிக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் எங்களை எப்படி எங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியும், தைரியப்படுத்திக் கொள்ள முடியும்? இந்த 7 ராஜ சங்கீதங்கள் மூலமாக. உண்மைதான், மனிதன் பூமியில் ஆட்சி செய்கிறான். ராஜாக்கள் இருக்கிறாங்க, பிரதம மந்திரிகள் இருக்கிறாங்க, ஜனாதிபதிகள் இருக்கிறாங்க. அதே போல் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின்படி பிசாசும் இந்த பூமியில் ஏதோ ஒரு விதத்தில் ஆதிக்கம் செய்து கொண்டு வருகிறான். அதை எங்களால் முழுமையாக விளக்கி சொல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதை மறக்க வேண்டாம். உலக சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், உங்களுடைய சொந்த குடும்பம், அநேக குழப்பங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நினைவு கூற வேண்டிய சத்தியம் என்ன? எங்கள் தேவன் அரசாட்சி செய்கிறார், எங்களுடைய குடும்ப விஷயத்தில் கூட. அதில் நாங்கள் பெரிய ஆறுதல் பெறலாம், நாங்கள் எங்களை தைரியப்படுத்திக் கொள்ளவும் முடியும். சரி, இப்பொழுது இந்த 1ஆம் கட்டளை, 1ஆம் அழைப்பை எடுத்து பார்த்தால், ஒரு வார்த்தையில் பாடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாடுங்கள். ஒன்றெண்டு கேள்விகளை நாங்கள் கேட்க போறோம். நீங்கள் எந்த வேத பகுதியை வாசித்தாலும் சில பொதுவான கேள்விகளை கேட்பதின் மூலமாக அதன் விளக்கத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். 1ஆம் கேள்வி, யார் பாட வேண்டும்? அதுவும் மிக தெளிவாக எங்களுக்கு 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் எல்லோரும், பூமியின் குடிகள் எல்லோரும் பாட வேண்டும்.
இந்த சங்கீதங்கள் ஒரு விதத்தில் பார்க்க போனால் சர்வ உலகத்திற்கும் பொருத்தமான சங்கீதங்கள். யூத மக்களுக்காக மாத்திரமல்ல, அன்றைய நாட்களில் இருந்த உலகத்திற்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நமக்கும் மிகவும் பொருத்தமானது. நாங்கள் எல்லாரும் பூமியின் குடிகள், நாங்கள் எல்லாரும் பாட வேண்டும். இப்பொழுது 2ஆம் கேள்வி, சரி, நாங்கள் பாட வேண்டும், அது கட்டளை, அது அழைப்பு. இப்பொழுது சரியா பிராக்டிக்கலா பார்க்க போனா எப்படி அதை நாங்கள் சாதிக்கலாம், எப்படி என்ற கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஹவு என்ற கேள்வி. அதற்கு நாங்கள் சில சத்தியங்களை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் இருந்து 1ஆம் வசனத்தின்படி கெம்பீரமாய் கெம்பீரமாய் நாங்கள் பாட வேண்டும். ஆங்கிலத்தில் shout joyfully. இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு, கைகளை தட்டிக்கொண்டு எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் பாட்டின் மூலமாக, கெம்பீரமாய். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் எப்படி என்ற காரியம் இன்னும் விபரிக்கப்பட்டுள்ளது. இந்த கெம்பீரமா என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அன்றைய காலத்தில் ஒரு ராஜா வெற்றிகரமாக யுத்தத்திலிருந்து திரும்பும் போது மக்கள் எல்லாம் வீதிகளின் 2 பக்கத்திலும் ஒன்று சேர்ந்து பெரிய ஜனத்திரளாக கைதட்டி அவரை வரவேற்பது, கொடிகள் அசைக்கப்படுவது. அதை நாங்கள் இன்று கூட காண்கிறோம். ஒரு கொண்டாட்டம் ஏற்படும் பொழுது, யாரோ ஒரு பெரிய உயர் அதிகாரி எங்கள் ஊருக்கு வரும் பொழுது நாங்கள் கைகளை தட்டுகிறோம், கொடிகளை அசைக்கிறோம், அவரை நாங்கள் பாராட்டுகிறோம், ஏதோ ஒரு விதத்தில் பாராட்டுகிறோம். அதுதான் இந்த கெம்பீரமா என்ற வார்த்தையின் பின்னணி. ஒரு ராஜாவுக்கு நாங்கள் எப்படி வரவழைப்பு கொடுக்கிறோமோ அதே விதமாக எங்கள் பரமராஜா, மகாராஜா என்றெல்லாம் அவர் விவரிக்கப்பட்டுள்ளார், எங்கள் தேவன். அவருக்கு நாங்கள் உற்சாகமாக கைகளை தட்டி சத்தமிட்டு அவரை நாங்கள் வரவேற்பது. சத்தமிட்டு, ஒரு உயர்ந்த குரலில், with a high voice, high pitched voice. எப்படி நீங்கள் ஒரு விளையாட்டு போட்டிக்கு செல்லும் பொழுது இரு அணிகளுக்கும் சொந்தமானவர்கள் எப்படி தங்கள் அணியை குறித்து அவர்கள் எப்படி சத்தமிட்டு கூக்குரலிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்களோ அதே விதமாக நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு பாட்டு பாட வேண்டும், கெம்பீரமாய். 2ஆம் புல்லட்டின் படி 2ஆம் வசனத்தில் மகிழ்ச்சியோடு நாங்கள் பாட வேண்டும், மகிழ்ச்சியோடு நாங்கள் பாட வேண்டும். ஏன்? ஆண்டவர் எங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். தேவ மக்கள் மகிழ்ச்சியுள்ள மக்கள். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விசேஷித்த தன்மை. அது ஒரு பெரிய விளம்பரம், சுவிசேஷத்திற்கு ஒரு பெரிய விளம்பரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பரம சந்தோஷம், சூப்பர் நேச்சுரல் ஜாய் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். எங்கள் உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி பொங்கி எழும்ப நாங்கள் எங்கள் தேவனை பாட்டின் மூலமாக பாராட்ட வேண்டும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். மாத்திரமல்ல, அதே 2ஆம் வசனத்தில் ஆனந்த சத்தத்தோடு, அதாவது மௌனமாக இருக்க முடியாது. இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. ஆனந்த சத்தத்தோடு அவரை நாங்கள் துதிக்க வேண்டும், பாட்டு பாட வேண்டும். 2ஆம் வசனத்தில் பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தை ஆராதனை. இந்த பாட்டு எதை எடுத்து காண்பிக்கின்றது? எங்கள் ஆராதனையை எடுத்து காண்பிக்கின்றது. நாங்கள் எங்கள் ஆராதனையை வெவ்வேறு விதத்தில் செய்ய முடியும். ஜெபத்தின் மூலமாக செய்ய முடியும், வேத வாசிப்புகளின் மூலமாக செய்ய முடியும். ஆனால் ஒரு முக்கிய அம்சம் இந்த விதமாக பாட்டுக்கள் பாடுவது. அதனால்தான் நாங்கள் சொல்வதுண்டு, கிறிஸ்தவ விசுவாசம் ஒரு பாடும் விசுவாசம். இட் இஸ் அ சிங்கிங் ஃபேத்.
இஸ்லாமிய மதத்திலெல்லாம் இப்படி பாட்டு பாட மாட்டார்கள். ஸோ எங்களுக்கு இது கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விசேஷித்த தன்மை, ஆராதனை. அடுத்த புல்லட்டை பார்த்தால் துதி. இந்த பாட்டு எதை காண்பிக்கின்றது? ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்தும் துதிகள். 2 முறை 4ஆம் வசனத்தில் துதி என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்தும் துதி. அதை இன்னொரு வார்த்தையில் விவரிக்க போனால் பாராட்டுதல். எங்கள் தேவனை நாங்கள் பாராட்டுதல், மகிமை பாராட்டுதல். 4ஆம் வசனத்தில் பாவிக்கப்பட்டுள்ள இன்னும் ஒரு வார்த்தை புகழ்ச்சியோடு. புகழ்ச்சியோடு நாங்கள் இந்த தேவனுக்கு பாட்டு பாடுகிறோம். அதே 4ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரியுங்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கு நன்றி செலுத்துவது, இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவது. எவ்வளவோ காரணங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிப்பதற்காக, ஆண்டவர் எங்களை பாதுகாப்பதற்காக, ஆண்டவர் எங்கள் தேவைகளை சந்தித்து வருகிறபடியா, இப்படி எவ்வளவோ காரணங்களை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்ப இந்த சங்கீதம் குறுகிய சங்கீதம் என்ற போதிலும் அந்த முதலாம் கட்டளை, முதலாம் அழைப்பு, அவருக்கு நாங்கள் பாட்டு பாட வேண்டும். அதை நாங்கள் அநேக முறை சங்கீத புத்தகங்களில் பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:8 நாங்கள் இவ்விதமாக வாசிக்கிறோம். உங்கள் கையில் உங்கள் பேனா இருக்க வேண்டும். 3 வார்த்தைகளை கோடிட நான் சொல்ல போகிறேன். அவன் குதித்தெழுந்து, இது தேவாலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்த ஒரு பிச்சைக்காரன். அவனால் நடக்க முடியாது. பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு அவனை வலது கையினால் தூக்கினான். அப்பொழுது நடைபெற்ற சம்பவம் என்ன? அப்போஸ்தலர் 3:8, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். குதித்தெழுந்து நின்று நடந்தான். இதுவரைக்கும் நடக்க முடியாதவன், இதுவரைக்கும் எழுந்து நிற்க முடியாதவன், இதுவரைக்கும் குதிக்க முடியாதவன். இப்பொழுது நீங்கள் கோடிட வேண்டிய வார்த்தைகள்: நடந்து, குதித்து, தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். நாங்கள் எப்படி எங்கள் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்பது இந்த ஒரு வசனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக கொடுக்கப்படுகிறது. நடந்து, குதித்து, தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள் சென்றான். இப்ப வந்திருக்க வேண்டிய ஒரு சோதனை என்ன? அடே, எனக்கு சுகம் வந்திருக்கு, கிட்டே இருக்கிற உணவகத்துக்கு போய் கொண்டாடுவோம். அந்த எண்ணம் வந்திருக்க வேண்டும். பொதுவாக நாங்களும் அப்படித்தான் செய்திருப்போம். ஆனால் இந்த மனிதன் அப்படி செயல்படவில்லை. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் எனக்கு துதிக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நான் இந்த 2 தேவ மனிதர்களோடு தேவாலயத்திற்குள் சென்று என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று அவன் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக காண்பித்த அடையாளங்கள். நடந்து, குதித்து, தேவனை துதித்து கொண்டு. இங்கேயும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய வார்த்தை அவனுடைய உற்சாகம். அவனுடைய உற்சாகம். அநேக முறை நாங்கள் தேவாலயத்துக்கு போகும்பொழுது ஒரு தூக்க மயக்கத்தோடு தான் போறோம். ஸோ பாட்டில் எங்களை வழிநடத்துகிறவர் எங்களுக்கு எப்பொழுதும் சொல்லுவார், உற்சாகமாக கைகளை தட்டுங்க, எழும்பி நில்லுங்கள் என்றெல்லாம் அவர் திரும்ப திரும்ப எங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார், எங்களை உற்சாகப்படுத்த. ஆனால் இந்த மனிதனுக்கு யாரும் உற்சாகம் கொடுக்க அவசியம் இருக்கவில்லை. அந்த விதமாக அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது, ஒரு உற்சாகம் ஏற்பட்டது. அருமையானவர்களே, நாங்களும் எங்கள் தேவனுக்கு பாட்டு பாடும் பொழுது, அவரை நாங்கள் துதிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது ஒரு உற்சாகம் காணப்பட வேண்டும்,
ஒரு உற்சாகம் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் பிசாசு நடுங்கி ஓடுவான். தூக்க மயக்கத்தோடு பாடினால் பிசாசு எங்கும் ஓடிவிட மாட்டான். அப்படியே உங்கள் மத்தியில் இருப்பான். ஒரு நாய் எப்படி உங்களுடைய பாதத்தின் அருகே தூங்க செல்லுமோ அதே விதமாக அவனும் தூங்க செல்வான். ஸோ பிசாசை நாங்கள் நடுங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த விதமாக நாங்கள் எங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிக்க வேண்டும். அதற்கு இந்த சங்கீதம் ஒரு அருமையான முன்மாதிரி. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் எபேசியர் 5:19. அநேகர் கேட்பாங்க, பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்டால் அதற்கு அடையாளம் என்ன? மிக தெளிவாக நாங்கள் சொல்லலாம். எபேசியர் 5:18 ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஆட்சியின் கீழ் நாங்கள் எப்பொழுதும் வர வேண்டும். அதற்கு முதல் அடையாளம் என்ன? எபேசியர் 5:19. 5:18க்கு பிறகு வர்ற வசனம் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இவ்வளவு தெளிவாக வேதத்தில் சொல்லியிருக்கும் பொழுது நாங்கள் ஏன் அந்த கேள்வியை கூட கேட்க வேண்டும்? பரிசுத்தாவியானவரின் ஆட்சியின் கீழ் நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள உறவில் நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாடி இந்த விதத்தில் நாங்கள் அவரை துதிக்க போகிறோம். சங்கீதங்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது படிக்கும் இந்த சங்கீத புத்தகங்கள், அந்த புத்தகத்தை பாவித்து தேவனை துதியுங்கள். கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுக்களினாலும் என்று சொன்னால் சபை சரித்திரத்தில் தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட அருமையான துதி பாடல்கள், அவற்றையெல்லாம் பாவித்து நாங்கள் எங்கள் தேவனை துதிப்போமாக. ஸோ எங்கள் கையில் எப்பொழுதும் வேதம் இருக்க வேண்டும். எங்கள் கையில் எப்பொழுதும் ஒரு பாட்டு புத்தகம் இருக்க வேண்டும். அந்த பாட்டு புத்தகத்தை நாங்கள் திறந்து எங்கள் தேவனை நாங்கள் துதிப்பது. நான் ஒரு முறை ஒரு சபையில் தியான நேரங்களில், காலை தியான நேரங்களில் அந்த சபையில் இருந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள்? சங்கீத புத்தகங்களில் இருக்கும் ஒவ்வொரு சங்கீதத்தையும் பாட்டாக பாடினார்கள். நான் மிகவும் பரவசம் அடைந்தேன். சங்கீத புத்தகத்தை முழுமையாக ஒரு சங்கீதத்திலிருந்து இன்னொரு சங்கீதமாக பாட்டின் மூலமாக தேவனை ஆராதனை செய்தார்கள். ஸோ தேவன் எவ்வளவு கிருபையாக எங்களுக்கு ஒரு பாட்டு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீத புத்தகங்கள் சபை சரித்திரத்தில் இயக்கப்பட்ட பாட்டு புத்தகங்கள், இவற்றை எல்லாம் நாங்கள் பாவித்து ஆவியானவர் எங்களை ஆட்சி செய்கிறார் என்றால் தேவனோடு நாங்கள் வைத்திருக்கும் அந்த உறவில் நாங்கள் அவருக்கு துதிகளை ஏறெடுப்பது. வெளிப்படுத்தல் புத்தகம் நீங்கள் எப்படி அந்த புத்தகத்தை பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. பொதுவாக வருங்காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை படிக்கிறோம், அது சரி. அதே போல் ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தின் கீழும் அந்த புத்தகத்தை படிக்கலாம். ஆனால் ஒரு மூன்றாம் விதத்திலும் அந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கலாம். அதுதான் தேவனை துதிப்பது. ஸோ தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பாட்டு பாட வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சங்கீத புத்தகங்களை பாவிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் புத்தகத்தை பாவிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:10. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். சிவப்பு பேனாவை எடுத்து அந்த புதிய பாட்டு என்ற 2 வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஏன் நாங்கள் தேவனை ஒரு புதிய பாட்டினால் துதிக்க போகிறோம்? நாங்கள் பூமியில் ஆட்சி செய்ய போகிறோம். நாங்கள் என்று சொன்னால் யார்? தேவஜனம். தேவஜனம், தேவனுக்காக வாழ்ந்த மக்கள், விசுவாசிகள், தேவனுக்காக எவ்வளவோ பெரிய சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்றவர்கள். அந்த மகா உபத்திரவ காலத்தில் பிசாசுக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காமல்
அவனுக்கு விரோதமாக எழுந்து நின்ற விசுவாசிகள். அவர்கள் பூமியை ஆட்சி செய்ய போகிறார்கள். அந்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். அதே வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு, சிவப்பு பேனாவை எடுத்து மகா சத்தமிட்டு என்ற 2 வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பக்கத்துல புதிய பாட்டு, மற்ற பக்கத்தில் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பெலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை முழுமையாக விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்கள் கையில் இருக்கும் அந்த பேனாவை வைத்து 7 காரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஏன் மகா சத்தமிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதிக்க வேண்டும்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவரை நாங்கள் ஏன் துதிக்க வேண்டும்? 7 காரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பெலம், கனம், மகிமை. இந்த 7ஐயும் வைத்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு நாங்கள் செலுத்தும் ஆராதனைகள் சத்தமிட்டு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய 2 வார்த்தைகள் மகா சத்தமிட்டு. ஏன்? அடிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியானவர் வெற்றியை தம்முடைய ஜனத்திற்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது, சிலுவையில் மரித்த எங்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், அரசாட்சி செய்கிறார். ஆனால் அவர் சிலுவையில் மரித்தபடியால் அவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்கள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் இப்பொழுது 2ஆம் அழைப்பை, கட்டளையை பார்க்க போகிறோம். முதலாம் கட்டளை என்ன? பாடுங்கள். இப்பொழுது 2ஆம் கட்டளையை பார்க்க போகிறோம். வாருங்கள். கம், வாருங்கள். எவ்வளவு அருமையான ஒரு அழைப்பு இது. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்தாரே. ஆவிக்குரிய தாகம் உள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், ஜீவ தண்ணீரை குடித்து திருப்தி அடையுங்கள். வேதத்தில் இந்த வாருங்கள் என்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. தேவன் நமக்கு கொடுக்கும் அழைப்பு. நாங்கள் தடுமாறக்கூடாது. நாங்கள் இதற்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். தேவ சமூகத்திற்குள் வாருங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. என்டர் ஹிஸ் பிரசன்ஸ். தேவ சமூகத்திற்குள் வாருங்கள். இப்பொழுது எங்களிடம் காணப்படும் ஒரு மிக பொதுவான பிரச்சனையை நான் சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் இது எல்லா சபைகளிலும் காணப்படும் ஒரு மிக பொதுவான பிரச்சனை. தேவ முகத்தை தேடாமல் தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் அவரிடத்தில் வருதல். அதுதான் எங்களோட பிரச்சனை. நாங்க ஒரு ஷாப்பிங் லிஸ்டோட எப்பொழுதும் தேவ சமூகத்துக்கு வாரோம். ஒரு குரோசரி லிஸ்டோட நாங்கள் தேவ சமூகத்துக்கு வாரோம். ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி, ஐயோ இந்த 10 காரியங்களையும் நீர் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும். இப்ப அதுக்கு ஒரு இடம் நேரம் இருக்கு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முதலாவதாக நாங்கள் ஏன் தேவ சமூகத்திற்குள் வர வேண்டும்? அவரை ஆராதனை செய்வதற்காக. நாங்களும் இந்த குழிக்குள் விழக்கூடாது. என்ன குழி? தேவ கரத்தை தேடி அவர் சமூகத்திற்குள் வருவது. இன்று ஆண்டவருடைய கரத்திலிருந்து நான் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு அவருடைய சமூகத்திற்குள் வருவது. தேவ முகத்தை நான் தேட வேண்டும். நான் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய முகத்தை நான் தரிசித்தால் அது எனக்கு போதும். அது எனக்கு போதும்
என்ற மனப்பான்மையோடு அவரை தேடுதல். அந்த நோக்கத்தோடு நாங்கள் அவரிடத்தில் வருவது. இன்னும் ஒரு அதிசயமான காரியம், இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக படித்தால், சிருஷ்டிப்பை விவரிப்பதற்கு 2 அதிகாரங்கள் மாத்திரமே வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்கள். அங்கதான் சிருஷ்டிப்பை பற்றி நாங்கள் மிக விவரமாக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள், நான் ஆச்சரியப்பட்டேன். ஆசரிப்பு கூடாரத்திற்காக 50 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரங்களை நாங்கள் வாசிக்கவே மாட்டோம். இதை எப்படி விளங்கிக் கொள்வது என்று சொல்லி நாங்கள் அதை வாசிக்காமல் விட்டு விடுகிறோம். அந்த அதிகாரங்கள் வரும் பக்கங்கள் எல்லாம் ஒட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது. ஏன் நாங்கள் அதை திறக்கவே மாட்டோம். ஆனால் அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய இழப்பு ஏற்படுகிறது. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் 50 அதிகாரங்களை ஒதுக்கி இருக்கிறார் வேதத்தில். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி அமைக்க வேண்டும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் விசேஷித்த தன்மைகள் என்ன. ஏன் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். ஏன் 50 அதிகாரங்கள்? என்ன பதில்? தேவ பிரசன்னத்திற்கு எப்படி நாங்கள் வர வேண்டும் என்பதை 50 அதிகாரங்களில் தேவன் எங்களுக்கு விளக்கி சொல்கிறார். இப்ப விளங்குதா? நாங்கள் செய்யற பெரிய தவறு, நாங்கள் சும்மா ஏனோ தானோ என்ற முறையில் தேவ பிரசன்னத்திற்குள் வருகிறோம். ஆண்டவர் சொல்றார், ஹோல்ட் இட், ஹோல்ட் இட், ஹோல்ட் இட், ஹோல்ட் இட். நீ அப்படி வர முடியாது. நீ அப்படி அவசரப்பட்டு என்னுடைய பிரசன்னத்திற்குள் வர முடியாது. அதனால்தான் சங்கீதத்தில், சங்கீதம் 15, சங்கீதம் 24 நாங்கள் காண்கிறோம், தாவீது கேள்வியை கேட்கிறார், யார் உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்க முடியும்? யார்? யாராலும் வந்து நிற்க முடியாது. நிர்மூலமாக்கப்படுவோம், சுட்டரிக்கப்படுவோம். ஒரு பரிசுத்த தேவனுடைய முன்னிலையில் பாவியலாகிய நாங்கள் எப்படி வர முடியும்? எப்படி நாங்கள் நிற்க முடியும் அவருடைய பிரசன்னத்தில்? யாராவது ஒரு உயர் அதிகாரிக்கு முன் செல்லும் பொழுதே நாங்கள் ஒரு நடுக்கத்தோடு தானே போறோம். ஒரு உயர் அதிகாரி, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் அந்த நீதிபதியை பார்க்கும் பொழுதே உங்களை அறியாமலே நீங்கள் நடுங்க ஆரம்பிப்பீங்க. அது இந்த உலக மக்கள் மத்தியில் நாங்கள் காண்பிக்கும் மரியாதை நடுக்கம் என்று சொன்னால், எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் வரும் பொழுது ஏன் நாங்கள் ஏனோ தானோ என்ற முறையில் வருகிறோம். ஆங்கிலத்தில் நாங்கள் பாவிக்கும் வார்த்தை flippant என்ற வார்த்தை. We come flippantly before God. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்திற்கு நான் எப்படி வர முடியும்? இன்னும் ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் கவனமாக படித்தால், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காண்பிக்கும் பழைய ஏற்பாட்டு சின்னங்கள், மாதிரிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் வெவ்வேறு விதமான கட்டிட திரைகளாக இருக்கலாம், தூண்களாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் நீங்கள் கவனமாக படித்தால் அவை எல்லாம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டும் சின்னங்கள், இல்லாவிட்டால் மாதிரிகள். They are symbols and they are types that portray the Lord Jesus Christ to us. அதனால்தான் நீங்களும் நானும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கவனமாக நாங்கள் படிக்க வேண்டும். அதன் மூலமாக தேவ பிரசன்னத்திற்குள் நாங்கள் எப்படி வர முடியும், அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை நாங்கள் எப்படி தரிசிக்க முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிரசன்னத்திற்குள் வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஒரே ஒரு வழி. அந்த வழிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அல்லாமல் வேற எந்த விதத்திலும் நாங்கள் தேவ பிரசன்னத்திற்குள் வரவே முடியாது.
இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் அதற்கான ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறோம். சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்ப இந்த வார்த்தையில கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு குழப்பம் வரக்கூடாது. ஆண்டவருடைய பிரகாரங்களில் என்று சொன்னால் அது தேவாலயத்தை குறிக்கின்றது. பிரகாரங்களுக்குள் நாங்கள் வருவதற்கு பாருங்கள், 2 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாம் நிபந்தனை, தேவனே எங்களை தெரிந்தெடுக்க வேண்டும். 2ஆம் நிபந்தனை, தேவன் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்களே வர முடியாது. நாங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனால் நாங்கள் அவருடைய சமூகத்திற்குள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். இது முற்றிலும் தேவ செயல். நான் என் அசுத்தத்தோடு பாவத்தோடு எப்படி அவருக்கு முன்பாக போக முடியும்? சோ தேவன் என்னை தெரிந்தெடுக்க வேண்டும். தேவன் என்னை சுத்திகரிக்க வேண்டும். தேவனே என்னை அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 73, இப்பொழுது நான் எங்கள் ஆங்கில அந்த நித்திய மன்னா தியானங்களுக்காக நான் கற்றுக் கொடுக்கும் பகுதி சங்கீதம் 73. இதில் 28ஆம் வசனத்தில் ஆசாப் என்னும் தேவ மனிதன் கூறும் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பொதுவா நாங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவிக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கிறது மிக மிக குறைவு. எனக்கோ நான் மக்களை ஆராதனையில் வழிநடத்தும் தேவ மனிதன் ஆசாப். அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆசாப் தன்னை குறித்து தான் ஆவலை வெளிப்படுத்துகிறான். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எங்களில் எவ்வளவு பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்க முடியும்? தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படுவது எவ்வளவு நலமான காரியம். அந்த அந்த உண்மையா சொல்ல போனா நான் அந்த நிலைமைக்கு இன்னும் வர இல்லை. இவ்வளவு காலமா நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்த பொழுதிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு நான் தயங்குகிறேன், மிகவும் தயங்குகிறேன். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே, அதாவது இதை தொடர்ச்சியாக செய்வது. ஞாயிற்றுக்கிழமை 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்தை ஆண்டவருக்காக ஒதுக்குவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக, தினம் தினமாக, வாரம் வாரமாக, மாதம் மாதமாக, வருஷம் வருஷமாக, நித்தியமாக தேவனை அண்டிக் கொண்டிருப்பது எவ்வளவு நலமான காரியம். அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளாக வைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 3:19, இது ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 3:19 தமிழில் ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு. ஆங்கிலத்தில் டைம்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷிங் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஸோ நாங்கள் ஏன் ஆசாப்பை போல் தேவ சமூகத்திற்குள் செல்ல நாங்கள் மிக ஆவலா இருக்கிறோம்? இங்க காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ பிரசன்னத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்படும் இளைப்பாறுதல் எங்கள் எல்லாருக்கும் எவ்வளவு அவசியம். நாங்கள் மிகவும் களைப்படைந்த மக்கள். சோதனைகள் மூலமாக நாங்கள் மிகவும் களைப்படைந்து இருக்கிறோம். worn out by our trials. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இளைப்பாறுதல் எவ்வளவு அவசியம். அந்த இளைப்பாறுதலை நாங்கள் எங்கே கண்டு கொள்ள போகிறோம்? தேவ பிரசன்னத்தில்.
தேவ பிரசனத்தில் நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். He is going to refresh us. Refresh. ஆ? எப்படி எங்களுக்கு தாகம் வர்ற நேரத்தில் நாங்கள் நல்ல குளிர்ந்த தண்ணியை குடிக்கிறோமோ, அதன் மூலமாக நாங்கள் இளைப்பாறுதல் பெறுகிறோம். அதே போல் இந்த சோதனைகள் மூலமாக நாங்கள் வாடிப்போய் இருக்கும் பொழுது தேவ சமூகத்திற்குள் சென்று அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கும் பொழுது அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு அதே சோதனைகளை நாங்கள் திரும்பவும் முகம் கொடுக்க முடியும். பிரச்சனைகள் எளிதில் எங்களை விட்டு நீங்காது. அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். சில சமயங்களில் வியாதிகள் வரும் பொழுது அது நீடித்திருக்கும். எவ்வளவோ ஜெபித்தும் அந்த அந்த வியாதிகள் அப்படியே கிடக்கு. பண நெருக்கடிகள் அப்படியே கிடக்கு. அப்ப என்ன செய்யறது? தேவ சமூகத்திற்குள் சென்று அவருக்காக காத்திருந்து அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வது. யாத்ராகமம் 24 ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய சமூகத்திற்குள் நீ பிரவேசித்து என்னுடைய சமூகத்தில் நீ காத்திரு. 40 நாட்களாக மோசே எதையும் சாப்பிடாமல் தனிமையாக மலை உச்சியின் மேல் சென்று தன் தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருந்து அவனுடைய முகம் கூட மாற்றம் அடைந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம். அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இன்று நான் உட்பட நீங்கள் எல்லாரும் இந்த ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளையை போல் அந்த கட்டளைக்கு நாங்கள் இணங்காமல் செயல்படுகிறபடியால் தான் நாங்கள் தொடர்ந்து வாடிப்போய் இருக்கிறோம். இளைப்பாறுதல் இல்லை, எங்களுடைய ஊழியங்களில் ஒரு மலர்ச்சி இல்லை, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஏன்? நாங்கள் தேவ சமூகத்தில் எங்கள் தேவனுக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இப்பொழுது 3ஆம் கட்டளை இல்லாவிட்டால் அழைப்பு 3ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அறியுங்கள். அறியுங்கள். நோ என்ற வார்த்தை, KNOW. பாடுங்கள், வாருங்கள், அறியுங்கள். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு பெட்டியை திறந்திருக்கிறோம். இதற்கு இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் பெட்டி உபதேசம், பாக்ஸ் தியாலஜி. இந்த பெட்டிக்குள் நாங்கள் தேவனை அறிவது எப்படி என்ற தலைப்பின் கீழ் 10 காரியங்களை பார்க்க போகிறோம். இதை கவனமாக எழுதி கொள்ளுங்கள். இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மாத்திரமல்ல, நீங்கள் உபதேசிக்கும் மக்களுக்கும் இது மிக பிரயோஜனமாக அமையும். அறியுங்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? உங்களுக்கு 4 வார்த்தைகளை சிவப்பில் போட்டிருக்கிறோம். அறியுங்கள் என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தங்கள் இருக்கு. இந்த 4ம் ஒன்றாக செயல்பட வேண்டும். அதை நாங்கள் தனிமைப்படுத்த முடியாது. ஒன்றாக செயல்பட வேண்டும். அறிவு, உணர்வு, அனுபவம், கீழ்ப்படிதல். அறியுங்கள் என்ற வார்த்தை எப்பொழுதும் கீழ்ப்படிதலில் முடிவடைய வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அது பொதுவான மூளை அறிவாக மாத்திரம் காணப்படும். அநேகர் இந்த பைபிள் காலேஜ் என்று அந்த பைத்தியத்துல பைபிள் காலேஜுக்கு போறாங்க. அதுல தவறு இல்லை, தவறு இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். நானே பைபிள் காலேஜ்ல பாடங்களை நடத்தி இருக்கிறேன். ஆனால் அதில் இருக்கும் ஒரு மிக பெரிய அபாயம் எல்லாம் மூளை அறிவு. ஐயோ, டெஸ்ட் கொடுத்தாங்க, எனக்கு 100 மார்க் வந்துட்டு, சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க.
அதெல்லாம் நான் ஃப்ரேம் பண்ணி என்னுடைய சுவர்ல தொங்கிக் கொண்டிருக்கு. நல்லது. ஆனால் இந்த 4 வார்த்தைகளும் காணப்படுகிறதா? அறிவு, உணர்வு, அனுபவம், கீழ்ப்படிதல். இந்த 4ம் இருந்தால்தான் நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும். சரி, இப்பொழுது இந்த 10 காரியங்களை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். தேவனை அறியுங்கள். எப்படி? முதலாவது, கர்த்தரே ஒரே தேவன் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். இது எவ்வளவு முக்கியம். அந்த காலத்தில் எவ்வளவோ போலி தெய்வங்கள், விக்கிராராதனை. அதே போல்தான் இன்றும். இன்றும் நீங்கள் எங்கு பார்த்தாலும் போலி தெய்வங்கள், நூற்றுக்கணக்கில் போலி தெய்வங்கள், வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்ட போலி தெய்வங்கள், சிலைகள், விக்கிராராதனை எல்லா இடத்திலும் இருக்கு. சோ சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? கர்த்தரே ஒரே தேவன் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். 100 தெய்வங்கள் இல்ல, 10 தெய்வங்கள் இல்ல, ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கிறார். அவர் வேதத்தின் தேவன். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஜெபம் கொடுக்கப்பட்டுள்ளது. 6ஆம் வசனத்தில் நெகேமியா ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்றார்? நீர் ஒருவரே கர்த்தர். அந்த உறுதி எங்களிடத்திலும் காணப்பட வேண்டும். நாங்கள் அதிகாரத்தோடு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். நீர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன். அவரை நாங்கள் நேசித்து கீழ்ப்படிந்தால் வரப்போகிற ஆசீர்வாதங்கள் இந்த உபாகமம் 7:9 சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களுக்கான மூல காரணம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரே தேவன். ஏசாயா 43:11 நானே கர்த்தர், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. சோ இப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னால் ஒரு பெரிய எதிர்ப்பு வர ஆரம்பிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட தேவன் தான் ஒரே தேவன் என்று சொல்ல வர்றீங்களா? அதே தான், அதே தான். யூ காட் த பாயிண்ட், யூ காட் த பாயிண்ட். உங்களுக்கு பெரிய எதிர்ப்புகள் வரும். உங்களோட வீட்டெல்லாம் சுட்டரிப்பாங்க, உங்களோட சபைக்கு கல்லெறிவாங்க. ஏசாயா 45:5 நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. How? I mean, it can't be more clearer than this. இதை பார்க்க நாங்கள் இன்னும் தெளிவாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏசாயா 45:5. சோ நீங்கள் சுவிசேஷத்தை பரப்பும் ஊழியத்தில் ஈடுபட்டால் இந்த வசனத்தை சொல்லி பாருங்க என்ன நடக்கும் என்று. உங்களை துரத்தி கொண்டு வருவாங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று தேவனே தம்மை குறித்து எடுத்து கூறுகிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 2ஆம் சத்தியம், தேவனை அறிவது 2ஆம் சத்தியம், அவர் சிருஷ்டி கர்த்தர். அதுவும் சங்கீதம் 100 தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அவர் எங்களை படைத்தார். அவர் சிருஷ்டி கர்த்தர். இது இந்த காலகட்டத்திற்கு எவ்வளவு முக்கியம். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் என்ன படிப்பித்துக் கொடுக்கிறார்கள்? எவல்யூஷன். அது ஒரு தியரி, நிரூபிக்கப்படாத ஒரு தியரி, ஒரு கொள்கை. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்.
இப்ப வேதம் என்ன சொல்லுது? எங்களை தேவன் படைத்தார். இந்த ஒரே தேவன் எங்களை படைத்தார், சிருஷ்டிகர்த்தர். அதனால்தான் தாவீது சங்கீதம் 139 இவ்விதமாக சொல்றார்: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். தாவீதின் காலத்தில் விஞ்ஞானம் பெரிய விதத்தில் முன்னேறி இருக்கவில்லை. இன்று எங்களுக்கு இருக்கிற அறிவு தாவீதுக்கு இருக்கவில்லை. இன்று ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் ஒரு குழந்தையை கூட படம் எடுத்து காண்பிக்கின்றார்கள் அல்ட்ராசவுண்ட் மூலமாக. தாவீது தன் சரீரத்தை பார்க்கும் பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன முடிவு? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். ஆங்கிலத்தில் ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். தாவீது தன் தலையை பார்த்தான், தன் மூளையை பார்த்தான், தன் கண்களை பார்த்தான், மூக்கை பார்த்தான், காதுகளை பார்த்தான், வாயை பார்த்தான், இருதய நாடி துடிப்பை அவன் தொட்டு பார்த்தான், கைகளை பார்த்தான், பாதங்களை பார்த்தான். சிறுநீரகங்கள் இருக்கான்னு கூட தாவீதுக்கு தெரிந்திருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஈரல் இருக்கா? தாவீது தனக்கு இருந்த அறிவின்படி வந்த முடிவென்ன? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். அருமையானவர்களே, 21ஆம் நூற்றாண்டில் வாழும் உங்களுக்கும் எனக்கும் இதை நாங்கள் இன்னும் எவ்வளவு உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. என் தேவனால் மிக அதிசயமாக படைக்கப்பட்டவன் நான். இதில் 2 காரியங்களை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஒன்று, நாங்கள் தூசியிலிருந்து படைக்கப்பட்டோம். ஆதாம் தூசியிலிருந்து படைக்கப்பட்டான். அது எங்களுக்கு ஒரு பெரிய தாழ்மையை உருவாக்க வேண்டும். ஐ எம் அ கிரீச்சர் ஆஃப் டஸ்ட். ஆனால் அதே சமயம் நாங்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கின்றது. These two truths have to be held in tension. இந்த 2ஐயும் நாங்கள் ஒரே சமயத்தில் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு நாணயத்தின் 2 முகங்கள். தூசியிலிருந்து படைக்கப்பட்டேன், நான் என்னை குறித்து பெருமை பாராட்ட முடியாது, தாழ்மை காணப்பட வேண்டும். ஆனால் தேவ சாயலில் படைக்கப்பட்டேன், அது எனக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களை குறித்து இழிவாக ஒருபோதும் கதைக்க கூடாது. எனக்கு தெரியும், சிலர் கதைக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஐயோ என்ற வார்த்தையோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐயோ என்ன பாருங்க, ஒன்னுக்கும் உதவாதவன் என்று யார் சொன்னா? தேவன் சொல்ல இல்லையே, அது பிசாசின் வார்த்தைகள். அந்த பிசாசின் வார்த்தைகளை நாங்கள் நம்பி அதையும் சொல்ல ஆரம்பிக்கின்றோம். அப்ப நாங்கள் அதைரியப்படுகிறோம், எங்களுக்கு செவி கொடுக்கிறவங்க அதைரியப்படுறாங்க. ஆனா இந்த சங்கீதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவ சாயலில் படைக்கப்பட்டோம். எங்களுடைய சரீரம் எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம், அற்புதத்தின் மேல் அற்புதம் எங்களுடைய சரீரம். இப்போ 3ஆம் காரியம், தேவனை அறியுங்கள். நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், அவருக்கு சொந்தமானவர்கள். அதுவும் சங்கீதம் 104 சொல்லப்பட்டுள்ளது. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், நாங்கள் அவருக்கு சொந்தம், பிசாசுக்கு சொந்தம் அல்ல. நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதை குறித்து அருமையான ஒரு பாடல் தமிழில் இருக்கு. நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் அவருக்கு சொந்தம். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், தேவனுக்கு சொந்தமானவர்கள். அருமையானவர்களே, உங்கள் மனதில் நீங்கள் அதைரியப்பட்டு அதைரிய வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பதற்கு முன்
இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசித்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு வாலிப சமுதாயம் உங்களை அவதானித்துக் கொண்டு இருக்கு. உங்களோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை அவங்க கேட்கிறாங்க. ஐயோ, இவர் இவ்வளவு காலம் கிறிஸ்தவராக இருந்து இப்படியா பேசுறார் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர்களே விசுவாசத்தில் அதைரியப்படலாம். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. திரும்பவும் பாருங்கள், அந்த தெரிந்து கொண்டப்பட்ட மக்கள் என்ற சத்தியம் எவ்வளவாக உச்சரிக்கப்பட்டுள்ளது. எங்கள் தேவன் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அது 3ஆம் சத்தியம், தேவ அறிவை குறித்து. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 4ஆம் வசனம். அவர் பரம நல்ல மேய்ப்பன். அதுவும் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 4ஆம் வசனத்தை வைத்தே நீங்கள் ஒரு தனி பிரசங்கத்தை கொடுக்க முடியும். 4ஆம் வசனத்தை வைத்து அவர் பரம நல்ல மேய்ப்பன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து என்ன சொன்னார்? நான் நல்ல மேய்ப்பன். அப்படி என்று சொன்னால் 3 காரியங்கள் மிக தெளிவாக எங்களுக்கு தென்படும். அவர் பரம நல்ல மேய்ப்பன் என்றால் அவர் நம்மை போஷிப்பார். We are the sheep of his pasture. அவர் எங்களை போஷிக்கும். நாங்கள் அவரால் போஷிக்கப்படும் மந்தை. நாங்கள் அவரால் போஷிக்கப்படும் மந்தை. மேய்ப்பனுடைய பொறுப்பு ஆடுகளை போஷிப்பது. அவர் எங்களை போஷிப்பார். ஆவிக்குரிய முறையிலும் சரீர முறையிலும் அவர் எங்களை போஷிப்பார். எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுப்பார். இந்த மேய்ப்பன் எங்களை வழி நடத்துவார். நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை அவர் எங்களுக்கு காண்பிப்பார். அந்த பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும், தடுமாறாமல் நடக்க வேண்டும். அவர் எங்களை திருத்துவார். அந்த அதிகாரம் மேய்ப்பனுக்கு இருக்கு. நாங்கள் வழி தவறி போன ஆடுகள், அதை மறக்க கூடாது. மிக எளிதில் நாங்கள் வழி தவறி போகிறோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த தேவன் எங்களை திருத்துவார். இந்த மேய்ப்பன் எங்களை திருத்துவார். நாங்கள் திரும்பவும் நீதியின் பாதைகளில் நடப்பதற்கு எங்களை திசை திருப்புவார். எங்களை திசை திருப்பும் மேய்ப்பன். தேவ அறிவு, அவரை அறியுங்கள். அதுதான் 3ஆம் கட்டளை, அழைப்பு. அது 4ஆம் சத்தியம். 5ஆவதாக சங்கீதம் 105ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் நல்லவர். இதை குறித்து நாங்கள் எவ்வளவோ முறை பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ வசனங்களை படித்திருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விருப்பப்படுகிறேன். இது எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு வசனம். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாத்தீங்களா? அந்த அறிவுக்கு மேலானது. நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரியிலோ உங்களுடைய சபையிலோ கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தைகள் சொல்லப்படுவதே எவ்வளவோ முறை நீங்க கேட்டிருக்கிறீங்க. அதை குறித்து நாங்கள் பாட்டுக்கள் கூட பாடுகிறோம். ஆனால் அவரை நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோமா? ருசித்து பார்த்திருக்கிறோம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அவரை அனுபவித்திருக்கிறோமா? நான் எப்பொழுதும் ஒரு கடைக்கு போகும் பொழுது என்னுடைய கண்கள் மாம்பழம் இருக்கிற திசையில் கவரப்படும். மாம்பழம் என்று சொன்னால் எனக்கு சரியான விருப்பம். இந்த மாம்பழத்தை நான் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது என் மனதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இது இனிக்குமா புளிக்குமா? அதை குறித்து ஷுவரா சொல்ல முடியாது. அதை வெட்டி அதை நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதன் அருமை எங்களுக்கு விளங்கும். கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் பாட்டு பாடலாம். நாங்கள் அதை ஒருவருக்கு எடுத்து சொல்லலாம். அது நல்லது.
ஆனால் நாங்கள் அவரை ருசித்து பார்த்திருக்கிறோமா? அவர் நல்லவர் என்பதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்க முடியும். எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டமான திசையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, நாளைக்கு நான் என்னதான் சாப்பிட போகிறேன் என்ற சந்தேகம் இருக்கும் பொழுது, ஆ ஐயோ, மின்சார கட்டணத்தை நான் கட்டவில்லையே, தண்ணீருக்கான கட்டணத்தை கட்டவில்லையே, இப்ப அரசாங்கம் வந்து ரெண்டையும் துண்டித்து விடுமோ என்று நான் பயமடைந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். அது 5ஆம் சத்தியம், சங்கீதம் 100 தேவ அறிவு. 6வதாக அதே 5ஆம் வசனத்தில் அவர் கிருபை என்றும் உள்ளது. இது புதிய ஏற்பாட்டு பாஷை. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட்டுக்கள் கூட நாங்கள் பாடுகிறோம். எவ்வளவு உண்மை! சங்கீதம் 33:22, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எவ்வளவு பொருத்தமான ஒரு ஜெபம்! நாங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு பொருத்தமான ஜெபம். தேவனுடைய கிருபை எப்பொழுதும் எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 33:7, அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாய் சேர்த்து, அது தவறான ஒரு வசனம் அங்கே வந்திருக்கு. அது அதே 33 தான் வந்திருக்க வேண்டும். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 59:10, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். நீங்கள் சிவப்பு பேனாவை எடுத்து கோடிட வேண்டிய ஒரு வசனம். சங்கீதம் 59:10 வசனம், முதல் பகுதி. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் எனக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனால் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அந்த கிருபை எப்பொழுதும் என் மேல் இருக்க வேண்டும். இது விசுவாச வார்த்தைகள். தேவ கிருபை என்றும் உள்ளது. அது ஒருபோதும் குன்றி போகாது, எங்களை விட்டு விலகாது. அதை நாங்கள் நம்ப வேண்டும் மாத்திரமல்ல, நாங்கள் அதை ஒருவருக்கு எடுத்து சொல்லவும் வேண்டும். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 7ஆம் சத்தியம், தேவ அறிவு, அதே 5ஆம் வசனம், அவருடைய உண்மைத்துவம் நித்தியமானது. His faithfulness extends from one generation to another. உண்மைத்துவம். சங்கீதம் 89:5, பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் அவருடைய சபையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் வாக்கு மாறாத தேவன். சங்கீதம் 89:24, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். இது தேவன் கூறும் வார்த்தைகள். தாவீதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. தாவீதுக்கு பிறகு சொலொமோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். தேவன் கூறுகிறார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். பாருங்கள், 6ஆம் குறிப்பில் நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம்? தேவ கிருபை என்றும் உள்ளது. இப்ப அந்த ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுக்கிறார். என் உண்மை, my faithfulness and my grace will always be with him. இதற்கு மேலாக எங்களுக்கு என்ன வேண்டும்? சொல்லுங்க பாப்போம். இதற்கு மேலாக எங்களுக்கு என்ன வேண்டும்? தேவனே கூறும் வார்த்தைகள், உங்களை பார்த்து, என்னை பார்த்து, என் உண்மையும் என் கிருபையும் உன்னோடு இருக்கும். நாங்கள் எதற்கும் அஞ்ச அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. எந்த அரக்கனை நாங்கள் முகம் கொடுத்தாலும் நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை.
முதலாம் தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். புதிய ஏற்பாட்டு பாஷை. எங்களை அழைக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி அவர் அதை செய்வார். 23ஆம் வசனத்தை வாசித்தால் அவர் எங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. முதலாம் தெசலோனிக்கேயர் 5:23. 24 அவர் உண்மையுள்ளவர் என்றபடியால் அவர் எங்களை கண்டிப்பாக நிச்சயமாக பரிசுத்தப்படுத்துவார். எல்லா அசுத்தத்தையும் நீக்குவார், எல்லா பலவீனங்களையும் நீக்குவார். அது 7ஆம் சத்தியம், தேவ அறிவு. இப்ப நான் இன்னும் சிலவற்றை இந்த சங்கீதத்துக்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலிருந்து இன்னும் 1-2 காரியங்களை எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த பெட்டியில் 10 காரியங்கள் உள்ளடங்கும். 8வது, அவர் எங்கள் பரமபிதா. பழைய ஏற்பாட்டில் தேவன் பிதா என்று பாவிக்கப்படுவது மிக குறைவு. புதிய ஏற்பாட்டில் அது அநேக இடங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் எங்கள் பரமபிதா, அவர் எங்கள் பரம மேய்ப்பன். உபாகமம் 32:6 உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா என்று ஒரு கேள்விக்குறியாக கேட்கப்படுகிறது. உன்னை ஆட்கொண்ட பிதா, உன்னை ஆட்சி செய்கிற பிதா, பரமபிதா. ஏசாயா 64:8 இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பாருங்கள், திரும்பவும் உச்சரிக்கப்பட்டுள்ள சத்தியம். அவர் எங்கள் சிருஷ்டிகர்த்தர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. தேவனால் உருவாக்கப்பட்ட மக்கள் நாங்கள். தேவனால் உருவாக்கப்பட்ட பூமி, உலகம், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவு மோசம் செய்தாலும் பாவம் செய்தாலும் உம்மை விட்டு தூர விலகி சென்றாலும் நீர் எங்களுடைய பிதா. மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் மறக்கக்கூடாது, நாங்கள் களிமண். ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நாங்கள் புழுதியில் இருந்து படைக்கப்பட்டோம். ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். நாங்கள் களிமண், உமக்கு அதிகாரம் இருக்கு. எங்களை எந்த விதத்தில் உருவாக்க வேண்டும் என்ற அதிகாரம் உமக்கு இருக்கு. அவர் எங்கள் பரமபிதா, தேவாரிவு. அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 9வது, அவர் பரம குயவன். பரமபிதா, பரம மெய்ப்பன், பரம குயவன். இந்த 3ஐ வைத்தே நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கொடுக்க முடியும். எரேமியா 18:6. எரேமியா மிகவும் சோர்ந்து போன நேரத்தில் எவ்வளவோ கேள்விகள் அவனுடைய மனதில் தேவ ஜனத்தை குறித்து. குயவன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான் தேவனால். அங்கே தேவன் கொடுத்த செய்தி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்க வேண்டும். களிமண் ஆகிய நாங்கள் தேவ கரத்தில் இருக்கிறோம், பரம குயவன் கையில் இருக்கிறோம். நான் அவர் கையில் எளிதில் நெகிழ்வடைகிற களிமண்ணாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால் ஒரு அழகான பிரயோஜனமுள்ள பாத்திரத்தை அவர் அமைக்க காத்திருக்கிறார். என் வாழ்க்கையை அவர் பிரயோஜனப்படுத்த காத்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக, அவருடைய ஞானத்துக்கு விரோதமாக, அவருடைய கிரியைகளுக்கு விரோதமாக நான் கலகம் செய்யக்கூடாது. ஆங்கிலத்தில் மிக அழகாக, I must be pliable, moldable in his hands for him to fashion me into a beautiful vessel. இந்த குயவன், பரம குயவன், என்னை ஒரு மிக அழகான
பிரயோஜனமுள்ள பாத்திரமாக என்னை அவர் மாற்றியமைக்க களிமண்ணாகிய நான் என்னை அவர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது சொல்வது சுலபம், அதை செய்வது கஷ்டம். 10வது தேவ அறிவை குறித்து நாங்கள் செய்ய சொல்லக்கூடிய 10ஆம் சத்தியம், தேவ ஆவியானவர் தேவ அறிவை நமக்கு போதிப்பார். நெகேமியா 9:20 அது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. தேவ ஆவியானவர் தேவ அறிவை நமக்கு போதிப்பார். மாத்திரமல்ல, அதே நெகேமியா 9:30 வசனத்தில் தேவ ஆவியினால் பேசின தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் போதிக்கப்படுகிறோம். அப்ப ரெண்டையும் ஒன்றுபடுத்துங்கள். தேவ ஆவியால் பேசின தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் இன்று தேவ வசனத்தை குறிக்கும் தீர்க்க தரிசன புத்தகங்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி எங்களுக்கு தேவ அறிவை கொடுக்கிறார்? தேவ வசனத்தின் மூலமாக. தேவ ஆவியானவர், தூய ஆவியானவர் அந்த வசனத்தை பாவித்து தேவ அறிவை எங்களுக்கு கொடுக்கிறார். அதனால்தான் அருமையானவர்களே, நான் எவ்வளவோ நேரம் எடுத்து இந்த பாடங்களை தயார் செய்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் செலவழிக்கும் மணித்தியாலங்கள் இந்த பாடங்களை தயார் செய்வதற்கு. ஏன்? தேவ அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ புத்தகத்தில் இருந்து யாரோ ஒருவர் ஒரு தரிசனத்தை கண்டு என்னதோ அந்த அலறி சொல்லிட்டு போறார். அது இல்லை, அது இல்லை. தேவ புத்தகம், தேவ தீர்க்கதரிசிகள் எங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். அதன் மூலமாக தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு கொடுக்கும் விளக்கங்கள் தேவ அறிவு. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். சோ இந்த பெட்டியில் இந்த 10 காரியங்களை பார்த்தோம். இறுதியாக ஒரு எச்சரிக்கை வார்த்தை, ஒரு சவால் வார்த்தை. எச்சரிக்கை வார்த்தை என்ன? இது ஒசியா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாடர்ன் டிரான்ஸ்லேஷன், புதிய மொழிபெயர்ப்பு. எனது மக்கள், தேவன் கூறுகிறார், அறிவீனத்தினால் அழிந்து போகிறார்கள். நீங்களும் அறிவை புறக்கணித்தீர்கள். 2 முறை அறிவு என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. தேவ அறிவு. தேவ ஜனம் செய்த தவறு என்ன? அறிவீனத்தினால், அதாவது தேவ அறிவை பெற்றுக்கொள்ளவில்லை. தேவ தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. இன்றைய மொழியில் சொல்ல போனால் தேவ புத்தகத்தை திறந்து வாசிக்கவில்லை, அதை படிக்கவில்லை, அதை கற்றுக்கொள்ளவில்லை, இப்படிப்பட்ட வேத பாடங்களில் கலந்து கொள்ளவில்லை. தேவ அறிவில்லாமல், பாருங்கள், பாவிக்கப்பட்ட பயங்கர வார்த்தை, அழிந்து போகிறார்கள். அது ஒரு மிக துக்கமான முடிவு. தேவ அறிவில்லாமல் மரிப்பது. தேவ அறிவு கொடுக்கப்பட்டாலும் பாருங்கள், 2ஆம் குற்றச்சாட்டு, அதை நீங்கள் புறக்கணித்தீர்கள். உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் நீங்கள் அதை புறக்கணித்தீர்கள். அதற்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை, அதன்படி நீங்கள் நடக்கவில்லை. அது ஒரு பயங்கர எச்சரிக்கை வசனம். பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை வசனம் இருந்தால் புதிய ஏற்பாட்டிலும் ஒன்று இருக்கு. 1 கொரிந்தியர் 15:34. ஆகவே புத்தியாய் நடவுங்கள், பாவம் செய்வதை நிறுத்துங்கள். இன்றைய பிரசங்கங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் பாவிக்கப்படுதா? ஆசீர்வாதம் என்ற ஒரே வார்த்தையை வைத்து ஒரு செத்த பாம்பை அடிக்கிறது போல அடியா அடிச்சு கொண்டே இருக்கிறோம். புத்தியாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார்களா? இல்லையே. பாவம் செய்வதை நிறுத்துங்கள் என்று சொல்றாங்களா? இல்லையே. இப்ப பாருங்கள் பவுலுடைய குற்றச்சாட்டு. உங்களில் சிலர் தேவனை பற்றிய அறிவு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். குற்றச்சாட்டு. உங்களுக்கு நல்ல போதகர்கள் இருந்தார்கள், வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள், ஆனால் இன்னமும் உங்களுக்கு தேவ அறிவு வரவில்லை. இவ்வளவு பாடங்களுக்கு செவி கொடுத்தும் தேவ அறிவு இன்னும் வரவில்லை. மிக துக்கமான ஒரு குற்றச்சாட்டு.
2 எச்சரிக்கை வசனங்கள். இப்பொழுது இறுதியாக ஒரு சவால். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஜெபத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 2 சவால்கள். கவனமாக பாருங்கள். கொலோசியர் 1:10 தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைய வேண்டும். அது முதல் சவால். தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. நித்திய தேவனை நாங்கள் எப்படி எங்களுடைய இந்த மனதினால் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும்? தேவனை அறிகிற அறிவில் தொடர்ச்சியாக விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அது 10ஆம் வசனம். கொலோசியர் 1:9 அதற்கு ஒத்துப்போகும் இன்னும் ஒரு காரியம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுங்கள். இந்த 2ஐயும் நாங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். தேவ சித்தம் என்று ஐயோ வாலிபர்கள் விசேஷமாக வந்து கேட்பாங்க. ஐயோ சொல்லுங்க, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன? மிக சுலபமான பதில். கொலோசியர் 1:10 தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைந்தால் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவீர்கள். That's it. That's it. வேற ஒன்னும் சொல்ல அவசியம் இல்லை. தேவனை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடைந்தால் தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் நான் நிரப்பப்படுகிறேன். அதனால் தான் நான் வாலிபர்களுக்கு எப்பொழுதும் சொல்வேன், பைபிளை எடுத்து திறந்து வாசி அப்பா. பைபிளை நீ வாசிக்காட்டி தேவனையும் அறிய மாட்டாய், தேவ சித்தத்தையும் நீ அறிய மாட்டாய். எவ்வளவோ பைபிள்களை நான் வாலிபர்களுடைய கையில போட்டிருக்கிறேன். அதை எடுத்து வாசி. நீ எவ்வளவோ புத்தகங்களை வாசிக்கிறார். இதுதான் முதன்மையான புத்தகம். பைபிளை வாசிக்கிறியா? ஒழுங்கா வாசிக்கிறியா? தேவ அறிவியல் நீ விருத்தி அடைந்து கொண்டு இருக்கின்றாயா? அப்படி என்றால் தேவ சித்தத்திலும் நீ விருத்தி அடைவாய். தேவ சித்தத்தினால் நிரப்பப்படுவாய். You will be filled. இப்ப இறுதி வசனம் 2 பேதுரு 3:18. எவ்வளவு அழகாக பேதுரு இதுவரைக்கும் நாங்கள் கூறிய சத்தியங்களை ஒரு வசனத்தில் எங்களுக்கு ஒரு சவாலாக கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். தேவ கிருபையை குறித்து படித்தோம். தேவ கிருபையில் நீங்கள் வளர வேண்டும். அதே சமயத்தில் தேவனை அறிகிற அறிவிலும் வளர்ந்து கொண்டே இருங்கள். வளர்ந்து கொண்டே இருங்கள். புது புது சத்தியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி ஏற்படும், ஒரு மாபெரும் திருப்தி ஏற்படும், ஒரு பெரிய உற்சாகம் ஏற்படும். இல்லாவிட்டா எல்லாம் போர் அடிக்கும். எல்லாம் போர் அடிக்கும். சபையில தானே தூங்குறாங்க, அதுவும் பிரசங்க நேரத்துல தானே தூங்குறாங்க. ஏன் கேட்டுக்கிறீங்களா கேள்விய? ஏன் ஏன் அப்படி தூங்குறாங்க? வாலிபர்கள் மாத்திரமல்ல, வயது வந்தவர்களும். ஒரு ஆவிக்குரிய பசி தாகம் இல்ல. தேவ கிருபையில் நான் வளர வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் நான் வளர வேண்டும் என்ற மனப்பான்மையோடு நான் தேவனை சந்திக்க வந்தால் தேவன் என்னை சந்திப்பார். என்னை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். சங்கீதம் 105 வசனங்கள் 80 நிமிஷங்கள் படிச்சிருக்கிறோம். 80 நிமிஷங்கள். அடுத்த வாரம் சங்கீதம் 101 தென்னிந்தியாவிலிருந்து எங்கள் ஜெராத் சகோதரன் ஒரு பாட்டை பாட போகிறார். அதை தழுவி சங்கீதம் 101 அதை அடுத்த வாரம் படிப்போம். இப்பொழுது ஜெபம் செய்வோம். இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அறியாமலே நேரம் வேகமாய் கடந்து சென்று விட்டது. ஆனால் திருப்தி அடைந்தோம், போஷிக்கப்பட்டோம், திருத்தப்பட்டோம், உணர்த்தப்பட்டோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு எப்பொழுதும் இடைப்படும் ஆண்டவரே,
எங்களை சந்தியும். உம்முடைய பிரசன்னத்திற்குள் வர நாங்கள் எவ்வளவு ஆவலா இருக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தில் தங்க எவ்வளவு ஆவலா இருக்கிறோம். மோசேயை போல் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீக்கும், எல்லா எதிர்ப்புகளையும் நீக்கும், எல்லா சோம்பேறித்தனத்தையும் நீக்கும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களுக்கு ஒரு மன தெளிவை தாரும். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.